வணக்கம், ஹலோ, வெல்கம் டு டிகிரி காஃபி. இன்றைக்கி நம்ம வெண்ணிலா பவுண்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஒரு 150 கிராம்ஸ் மைதா எடுத்துக்கலாம். இதோட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் போட்டு சலிச்சுக்கலாம். அவனை நம்ம ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட் ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக நான் ஒரு 110 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கோம். இந்த பட்டரை நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். நம்ம போட போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், இல்லாட்டி ஒழுங்காக பீட் பண்ண வராது. இந்த பட்டரை ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம ஒரு 3/4 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம 3 முட்டை ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு முட்டையாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம், வீடியோவில் பார்க்குற மாதிரி. அடுத்ததாக ஒரு 1/4 கப் சவர் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த சவர் க்ரீம் கடையில் கிடைக்காட்டி நம்ம வீட்டில் பண்ணுற நல்லா கட்டி தயிர் எடுத்துக்கலாம். இப்போ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ அடிக்கும் போது உங்களோட முட்டை, பட்டர், தயிர் எல்லாமே ஒரே டெம்பரேச்சரில் இல்லாட்டி உங்கள் பேட்டர் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததான் நம்ம சிஃப்ட் பண்ணி வச்சுருக்க மாவை 2 பேட்சாக போட்டு நம்ம இதோட சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம மாவை இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணால் மட்டும் போதும், ரொம்ப பீட் பண்ண வேண்டாம். கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லாட்டி கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது நார்மல் விஸ்க் வச்சு நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு லோஃப் பேன் எடுத்து அதோட சைட்ஸை பட்டரால் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம கேக் குக் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக வெளியில் வரதுக்காக பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம பட்டர் போட்டதுனால நாம் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போடணுன்னு அவசியம் கிடையாது. அடுத்ததாக இதுக்குள்ளே நம்மளோட கேக் பேட்டர் ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 50 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். இப்போ 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக்கை வெளியில் எடுத்தாச்சு. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். சூடாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ண ட்ரை பண்ணோன்னா ரொம்ப உடையும். இந்த வெனிலா பவுண்ட் கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த கேக் வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா சாஃப்டாகவும் மாய்ஸ்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக டிகிரி காஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.